ரோகிணி அவர்கள் கூட வந்து என்ன படம் பண்ணலாமா இல்லை நடிக்கலாமா கேட்குறேன். நான் நாடகம் நடிச்சிட்டேன், படமும் நடிச்சிட்டேன், அவங்க கூட போராட்டமும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் நான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு மழை நாளில் இங்கே நான் எங்கள் ஏரியாவோட பார்ட்டி செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு கூட்டத்துக்காக போனேன். நான் அப்படியே கரடமோட முகத்தோடு போனேன். அவங்க எங்கிட்ட ஒரு வாரத்தோட பேசலை, யாரடா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. அமைதியாக வந்தாங்க, எதுவுமே பேசலை. அவ்வளோ ஒரு 8 இயர்ஸ் நினைக்கிறேன் நான். ஆனால் அதுக்கு பிறகு இதே இடத்துல என் கூட என்னன்னா, நான் அதான் அவங்க சொல்ல மழையில் பூத்த தோழமை, அதான் எனக்கு அவங்கள பற்றி சொல்ல நினைக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் பெரிய மழை வெள்ளம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அடையார் கரையோரக்கூடிய எல்லா சகதியிலும் நடந்து என்னோட வந்தவங்க ரோகிணி அவர்கள். எல்லாரும் ரோகிணி ரோகிணி சொல்ல வாங்க சொல்ல அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து அந்த பாரதியில் திட்டு போய் உனக்கு யாரும் தெரியுமா, அவங்க உனக்கு யாவது தோழர், எனக்கு அந்த சினிமா அதுன்றதை தாண்டி. ஆனால் அவங்களும் வந்து அப்படி ஒரு எந்த விதமும் இல்லாமல் வாங்க தோழர் போகலாம், வாங்க இறங்க பேசுங்க, அவ்வளோதான், அப்படிதான் நமக்கு தெரியும். அதில் வந்து ரொம்ப நேச்சுராகவே இயல்பாகவே அவங்க வந்து செயல்பட்டாங்க. அப்புறம் பிரளயனோட நம்ம நாடகம் நடித்தோம், அவங்களோட கவிஞர் இருக்காங்க. ஒரு மிக முக்கியமான நாடகம் வந்து காமராஜ் அரங்கத்தில் 2000 பேர் பார்க்கக்கூடிய இடத்துல தாமைய காசு அவர் நிகழ்ச்சியில் வந்து அவங்க ஒரு பெரிய தேர்ந்த கலைஞர். நானும் அந்த நாடகத்தை நடித்தேன். அது மாதிரி விட்னஸ் படம், ஆக்சுவலாக வந்து விட்னஸ் வந்து ஒரு முக்கியமான படம் தான் ரோகிணிக்கு. எனக்கு வந்து உங்களை தோழர் மாதிரி எனக்கு அப்படியே ஆய்வு செய்து சொல்ல தெரியல. ஆனால் ஒரு இளம் இயக்குனர் ஒரு தீபக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா நான் இந்திராணி அம்மா கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி கேரக்டர் ஒத்துக்கொண்டு அதை வெளிப்படுத்தின விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் என்னென்னா பெரிய ஆட்கள்லாம் பெருசாக கொண்டாடவே இல்லை. இதில் ஒரு அரசியல் இருக்குன்னு வச்சிங்களா, அந்த படமே ஒரு அரசியல். அந்த படத்தில் இவங்க நடித்தோன்னா இவங்களுக்கு இருக்கு என்ன இது இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட பங்களிப்பு இருக்குது நம்ம சினிமாவில் வரல. அது ஓடிடியில் வந்தனால அந்த அளவுக்கு பேசப்படலையா எனக்கு தெரியல. ஆனால் ரோகிணி தோழருடைய அந்த நடிப்பு வந்து அந்த கேரக்டரில் வந்து அவங்க முக்கியமாக நடிச்சிருக்கிறாங்க. அதே போன்று நான் ரொம்ப தினசரி பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். கோவிட் வரும்போது என்னன்னா, ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி தோடு எல்லாம் வெளி மாநிலத்தோடு புலம்பெயர் தோலாம் போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க போயிட்டு அங்கே எங்கேயோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு புஷ்டான் போலீஸ்காரன். எங்கே அவங்கள போய் ஆந்திராவில் போய் வரணும்னு சொல்லிட்டு, சரி நான் அடுத்த நாள் வான்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் இங்கேருந்து காரில் கிளம்பி போகிறேன். எங்கே ஆந்திரா பார்டர் வரைக்கும் போகிறோம். அப்படியே அதான் அப்படியே விஷுவலாக அப்படி மைண்டில் பார்த்தோம். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம அந்த இமேஜே மறந்துடுச்சு நமக்கு. நம்ம சமூகத்தில் வந்து மறதி அவ்வளோ பெரிய நோய். நேற்று என்னடா சாப்பிட்டேன்னு யோசிச்சுட்டே இருப்போம். முந்த நேற்று என்னன்னு தெரியாது, என்ன நடந்தே தெரியாது. சிலது மறதி நல்லது தான், சில மறதிகள் ரொம்ப முக்கியமான மறக்காமல் இருக்கிற விஷயங்கள். நீங்கள் அண்ணா நகரில் திருமங்கலேருந்து நடந்து அப்படியே போகிறாங்க. நான் அவங்க வீட்டிலேருந்து காரில் நானும் அவங்க ஏறுறோம். நடக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே எது வரைக்கும் அந்த ஆந்திரா தடா பார்டர் வரைக்கும் நடந்துகிட்டே போகிறாங்க. இவங்க ரோட்டில் இருக்கிற வண்டியெல்லாம் போட்டு எப்போ நான் அவனுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறேன், நீங்கள் எதுவுமே ஆந்திரா பார்டரில் விட்றியா, போலீஸ்காரன் தடுக்கிறான், நீ ஏன் போகிற மக்கள் வந்து புலம்பெயர்ந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. என்ன இங்கே வாழ்கிறதுக்கு வாழ்க்கையில் உயிரே போய் நடந்தே போயிடலான்னு போகிறாங்க. நாங்கள் எடுத்து போய் விட்டு திரும்பி வரோம் பாருங்க. போலீஸ்காரன் அண்ணாங்க நம்ம எங்கே தடல் விட்டோமோ அவனை தூக்கிட்டு நீட்டு வந்தால் இங்கே இந்த இடத்துல இறக்கி விட்டாங்க கஷ்டப்பட்டு. அப்போது அந்த பதட்டம் வந்து இவங்க நிறைய பேர்ட்ட பேசுகிறாங்க. அரசியல் தலைவர்கள் தெரிஞ்ச நண்பர்லாம் எதுவும் நடக்கல. ஏன்னா எல்லாருமே வந்து, ஆனால் ஒரு மக்கள் பதட்டத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய கஷ்டமாக உணரணும். அடுத்தவனுடைய பிரச்சனை தம் பிரச்சனையாக உணர்ந்து நடிச்சா மட்டும் நடிக்கிறது ஒன்று இருக்குது, எழுதுறது ஒன்று இருக்குது, பாடுறது ஒன்று இருக்குது, வாழ்றது இருக்கு இல்லையா. அது வந்து செயற்கையாக இருக்கக்கூடாது. நான் அப்படியே கிட்ட இருந்து அவங்க பேசுகிற பதட்டம் ரொம்ப அவங்களுக்கு கோபம் வந்தது, பதட்டம் வந்து எல்லாருக்கும். அதே மாதிரி பல போராட்டம் கூப்பிடுவோம். எந்த விஷயம்னா அவங்க இருக்கிறான்னா வந்துடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்களுடைய சினிமா அந்த ஆளுமைன்ற மைண்டே எனக்கு இல்லாமலே டீல் பண்ணோன்னா என் கூட இருக்க பல பேர் திட்டுவாங்க, நீனே ரோகிணி வந்து உங்க கட்சி மெம்பர் மாதிரி இழுத்துட்டே இருக்க எல்லாத்துக்கும், அவங்களோட வேலையே உங்களுக்கு புரியலன்னுவாங்க. அது ஆனால் எனக்கு அது பதிவே இல்லை. ஆனால் ஒரு வாட்டி ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அவங்க சின்ன குழந்தை நினச்ச முருகர் கடன் நினைக்கிறேன் நான், முத்துராமன் தானே அது. அந்த குழந்தை குரல் தாங்க இப்போ இருக்கு அவங்களுக்கு. நான் குரல் மட்டும் கண்டுபிடிச்சேன். உலக அழகிக்கு இவங்க தான் குரல் கொடுக்குறாங்க, உள்ளூர் போராட்டத்துக்கும் குரல் கொடுக்குற ஆள் தான் அது. ஸோ இந்த குரல் வந்து என்னன்னா யாராக இருந்தாலும் ரோகிணி குரல் தான். அந்த எல்லா இடத்துலையும் அந்த குரல் இருக்குது. ஸோ அந்த குரலை கேட்பதில் உண்மையில நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. சில பேரோட பேசுறதுல, நிற்பதில், கை குலுக்குவதில் நமக்கு வந்து இயல்பாக மனசில் ஒரு மகிழ்ச்சி உருவாகும். அந்த மகிழ்ச்சியை பரப்பக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க. ஸோ 50 வருஷம் என்பதை தாண்டி உண்மையிலே வந்து நிகழ்ச்சி நடத்தினால வந்து எல்லாரும் கைத்தட்டி பாராட்டணும். சாதாரண வேலை பண்ணல. நீங்கள் வந்து ஒரு இதை விட சின்ன டொக்கு சந்தை நடத்தினா கூட உங்களை பாராட்டணும். ஏன்னா பெருசாக நடத்து யாரும் நடத்தல. பெருசாக நடத்தணும்னு சொல்கிறாலும் நடத்த முடியாத போது ஒரு மனுஷனுக்கு கூடி இந்த மாதிரி ஒரு நடத்தணும்னு நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் முக்கியமான. இது கட்டாயம் வந்து ரோகிணி தோழருடைய ஆளுமை பேசப்படும்.
இந்த இது என்னன்னா இன்னும் அவங்க நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது. அதே மாதிரி எந்த விதமான ஒரு அங்கீகாரத்துக்கு ஏங்காத ஒரு நபர். இந்த விஷயம் எங்க கிரெடிட் கிடைச்சா இப்போ நாங்கள் ஒரு போராட்டத்தில் கேஸே போட்டாங்க. அவங்க நைட்டு ஒரு நடைக்கு 10, அதாவது இவங்களை வச்சு நம்ம பண்ணக்கூடிய பிரச்சனை இருக்குது, ஏராளமான பிரச்சனை நான் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு பாலின சமத்துவ நடை நடத்தலாம் வந்துடுறேன் செல்வாண்டாங்க வந்துட்டான் பார்த்தா நடக்கிறது கூட மாட்டேன் அந்த நாட்டில். அதுல வேற ரோகிணி மீது வழக்குன்ட்டானுங்க. என்னடா இது ரோகிணி நடக்கிறதுல நம்ம தான் நடந்தா பார்த்தா இல்லவே இல்லை. சினிமாக்காரங்க மேல வழக்கு போட்டா பேப்பர் இருக்குன்றான். எஃப்ஐஆரே படிக்காம போறானுங்க. போறேன் கேஸ போட்டது வேற ஆள் மேல, ஆனா பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள் நிற்கிறாங்க பத்திலாம். அந்த கெத்து தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நீ 1000 அடிடா, நீ என்ன ஒன்னாலும் பண்ண சமூகத்துல. ரோகிணி தோல்டன் கத்துக்கொள்ள வேண்டியதுன்னா சொந்த வாழ்க்கையிலையோ திரை வாழ்க்கையிலையோ சமூக வாழ்க்கையிலையோ ஏற்ற இறக்க நம்ம ஒவ்வொருவரும் சந்திச்சே தீரக்கூடிய காலகட்டம். தோண்டு போயிட்டு ஐயோ நான் ஃபீலிங் ஹார்ட்னு சொன்னது புரோக்கன் ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ், ஐயோ எதையும் உடைந்து விட்டது, ஐ எம் டிசப்பாயிண்டட், அவ்வளவுதான் உடனே சர்க்கறான். சில பேர் அப்படியே அழுமூஞ்சி இருக்கு. எதுக்கு அவனுக்கு துக்கம் தெரியாது, ஊர்ல எல்லாம் துக்கம் பண்ண வச்சிருவாங்க ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸை போட்டு. இப்படி மனசு முழுக்க உடஞ்சி போகக்கூடிய ஒரு சூழல் சமூகத்தை உருவாக்கும் போது 50 வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஒரு முகம் இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ரொம்ப அதே மாதிரி அவங்களுடைய மகன், அவங்களுடைய ஒரு தாய்க்குமான மகனுக்குமான அந்த பாசம் அவனை நான் பார்த்ததில்லை, அவரை பார்த்ததில்லை. ஆனா என்னன்னா இவங்க ரிஷி கூட பேசுறது, அவரு காலேஜுக்கு வந்துட்டாரா இல்லையா, எங்க வெளிலன்னு பிடிக்கிறாப்புல, இந்த ஒரு தாயோடைய பதட்டத்தை நான் கிட்ட இருந்து பார்த்திருக்கேன் பல நேரங்கள்ல. சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தவங்க தன்னுடைய பிள்ளையை வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆளா உருவாக்கி வைத்து கொண்டு, இதுவும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த ப்ரெஷரை இதெல்லாம் பல தளங்கள்ல அவங்க பல நெருக்கடியில் எதிர்கொண்டாலும் தன்னுடைய ஆன்ம பலம் இருக்கு பத்தியா, அதை மட்டும் கிரிப்பா வச்சு ஏறி நின்று அவங்க முன்னேறி கொண்டே போறாங்க. ரொம்ப உடல் ஆரோக்கிய நலத்தோடு அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் சாதிக்கணும் என்பதை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நண்பருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.